ஐயா வணக்கம். என் பேர் இந்துகுமார். உங்க மார்க்கத்திலும் ஜாதி பிரிவினைகள் அந்த மாதிரி இருக்குதா? முஸ்லீம்களிலே ஜாதி பிரிவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. முஸ்லீம்களிலே ஜாதி பிரிவு இல்லை. அது திருக்குரான் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சேர்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் அனைவரையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். முஸ்லீம்கள் விட்டுருங்க, ரெண்டாவதா வருவோம். இப்ப நமக்கு உட்கார்ந்து இருக்கோம்ல, இது செட்டியார் இருப்போம், முதலியார் இருப்போம், வன்னியர் இருப்போம். உதாரணத்துக்கு ஐயர் இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம். இப்ப நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இங்க இருக்கலாம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் அனைவரையுமே ஆதாம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா நான் உங்களை படைச்சேன்னு சொல்லுது. இப்ப நம்ம எல்லாம் யாரு? சகோதர சகோதரிகள், சகோதரர்கள் தான் எல்லாருமே. அப்ப நம்ம அவங்க பிரிக்கும் போது பிரிவினையே வருது. அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லாருமே உங்களுடைய சகோதரர்கள் சொல்லுது. யார நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க யாருங்க? எல்லாருமே சகோதரர், எல்லாருமே அண்ணன் தம்பி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேணா சொல்லலாமே ஒழிய, அடிப்படையில யாருதான்? எல்லாமே நம்ம ஆட்கள் தான், எல்லாமே அண்ணன் தம்பி தான், எல்லாம் ஒருதாய் மக்கள் தான். இப்படி சொன்னா ஒற்றுமை வருமா? நீ தரையில இருந்து பிறந்த, நீ கால்ல இருந்து பிறந்த, நீ இடுப்புல இருந்து பிறந்த, நீ சூத்திரன், நான் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன், நீ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இப்படி சொன்னா ஒற்றுமை வருமா? எது கேட்கிறேன்? எல்லாமே ஒரு தாய் மக்கள் என்று சொன்னால் தான் என்ன செய்யும்? ஒரு மனிதர்களுக்கிடையில இணக்கமும் அன்பும் ஒற்றுமையும் நேசமும் வரும். சரிதானா? இதை பத்தி இஸ்லாமிய செய்தி உலகத்துக்கு இப்படி சொல்றதுனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள ஒருத்தங்க ஏன் தெரியுமா வராங்க? தமிழகத்துல ஏன் வந்தாங்கன்னா இதாங்க அடிப்படையே. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ஜாதியின் கொடுமையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒழிச்சிட்டாங்களா? டீ குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சில்வர் டம்ளர் கொடுப்பாங்க, எனக்கு சிரட்டையில தான் கொடுப்பாங்க. நான் சிரட்டையில தான் கொடுக்கணும், ஏன்னா நான் தாழ்த்தப்பட்டவன். அப்ப நான் ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போனா, நான் குளத்துல நான் தண்ணி குடிக்க விட மாட்டாங்க, ஏன்னா நான் தாழ்த்தப்பட்டவன். என் வீட்டு தெரு வழியாக ஆடு மாடு பண்ணி கூட போகலாம், ஆனா நீ நடமாடக்கூடாது, ஏன்னா நீ தாழ்த்தப்பட்டவன் என்று பிறப்பின் பேரால் இனத்தின் பேரால் என்னை மனிதனாக கூட மதிக்காம என்ன செய்றாங்க? அடக்குமுறை செய்து கொண்டிருந்த காலத்துல என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் யோசிச்சு கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தானப்பா, இது என்னப்பா அநியாயமா இருக்கு? கோயிலுக்குள்ள வர விட மாட்டேங்கிற, தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிற, நான் செத்தா கூட என்ன உன் பொது சுடுகாட்டுல என்ன அடக்கம் செய்ய விட மாட்டேங்கிற, செருப்பு என்ன போடக்கூடாதுன்னு சொல்ற, தோல்ல துண்ட போடக்கூடாதுன்னு சொல்ற, இவ்வளவு அடக்குமுறை பண்ணிக்கிட்டீர்களப்பா என்று யோசித்து அந்த நேரத்துல இஸ்லாம் என்ன செய்து இந்தியாவிற்குள்ள நுழைகின்றது. இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப எல்லாம் உருதாய் மக்களுப்பா, வந்த தோளோட தோல் அரவணைச்சுக்கிறான். நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா? இமாமத்து நீ பண்ணுகிறான். இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யறோம்? ஆலயத்துல நான் நுழைவதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடுக்கணும், ஆலய நுழைவு போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். நாம் சார்ந்த மதத்திலேயே நம்முடைய கோயில்களுக்கு போறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? இன்னைக்கு வரைக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம, ஜாதி மத வித்தியாசம் இல்லாம, ஒரு பிச்சைக்காரர் பள்ளிவாசல பிச்சை எடுப்பாருங்க. அவரு பள்ளிவாசலுக்குள்ள வந்தாருன்னா ஒரு மன்னரே வந்தா கூட அந்த பிச்சைக்காரர் பக்கத்துல தான் தொழுது ஆகணும். மன்னருக்கு விஐபி டோக்கன் போட்டு முன்னாடி தான் விட மாட்டாங்க. எந்த பள்ளிவாசல எடுத்து பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பள்ளிவாசலோ பெரிய பள்ளிவாசலோ, அந்த பள்ளிவாசலில இவர் ஏழையா இருக்காரு, இவர் தாழ்ந்த ஜாதியா இருக்காரு. ஜாதி தான் இல்லை, எந்த ஜாதி எனக்கு தெரியுமா? வந்தேன்னு சொல்றேன். இப்ப நான் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நான் செட்டியாரா, வன்னியரா, மோலியாரா, தலிதா, என் ஜாதி அடையாளம் இருக்குதா? ஜாதி அடையாளம் வந்து அந்த ஜாதி அடையாளத்தோட சேர்த்திருப்பாங்கல்ல. அப்துல் ரஹீம் பாய் செட்டியாருன்னு வந்திருக்குமே, அப்துல் ரஹீம் பாய் முதலியாரும் வந்திருக்குமே, தலித் அப்துல் ரஹீம் வந்திருக்குமே. அப்படி எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எந்த முஸ்லிம்களுக்கும் இல்ல. அப்ப இவங்க எங்க இருந்து வந்தாங்க? நேரா அப்படியே சவுதி அரேபியா இருந்து ஒட்டகத்துல ஏறி அப்படியே டக் டக் டக்குன்னு வந்து இங்க உட்கார்ந்துட்டாங்களா? இவங்க எல்லாம் யாருன்னா நம்மள இருந்து வந்தவங்க தான். இந்து மதத்திலிருந்து பல்வேறு கொடுமைகளுக்கு உட்பட்டு இந்த கடவுள் கொள்கையை பார்த்து ஜாதி மறுப்பு விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்குது, எல்லாத்தையும் சமத்துவமாக நடத்துகின்றார்களே என்று பார்த்து என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த மதத்துல இருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது இஸ்லாத்தினுடைய பல தனி சிறப்புகளில இதுவும் ஒன்று. எது? இஸ்லாத்துல எந்த ஜாதி பேதமும் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, மொழியால், இனத்தால், மதத்தால், பொருளாதாரத்தால் யாரும் யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு பார்க்க கூடாது என்கின்ற ஒரு சிஸ்டம் என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கத்துல ஆணித்தரமாக சொல்லப்பட்டுகின்றது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிநாதமாகவும் இருக்கின்றது. அப்ப அந்த ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் சொல்றாங்கல்ல, ராவுத்தரு தக்கனி முஸ்லீம் சொல்றாங்க, இதெல்லாம் என்னங்க? கேட்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு.
ஆனா பிராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய நேரத்துல இனங்களாக வந்து பிரிந்து கிடக்கிறாங்க. ஈரான்லாம் ஷியாயிசம் இருக்கும், ஈராக்குக்கு வந்தா சுன்னி ஜமாத்துன்னு சுன்னத்து ஜமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன என்று கேட்டால், திருக்குரானோ முகமது நபி அவர்களோ போதித்த அந்த அடிப்படையில இந்த ஷியா சுன்னி எல்லாம் கிடையாதுங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க, முகமது நபியோடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கலீஃபான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உமர் அவர்கள் ஆட்சிக்கு வராங்க, அதுக்கப்புறம் உஸ்மான் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வராங்க, அப்புறம் அலிங்கிறவங்க ஆட்சிக்கு வராங்க. 4வது கலீஃபாவாக முகமது நபியோடைய மருமகன், அவருடைய மகள் பாத்திமா அவர்களுடைய கணவர் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆட்சிக்கு வராங்க. இந்த அலி அவர்களை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க, அந்த பகுதி மக்கள் இருந்து, எப்படி வந்து இயேசு இருக்காங்க அவங்க இறை தூதர் தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில், அந்த இயேசுவையே எப்படி கடவுளாக வந்து ஆக்கிட்டார்களோ அதை போல அலிக்கு வந்து இவருக்கும் இறைவனுடைய புறத்திலிருந்து வகி செய்தி வருது. முகமது நபிக்கு எப்படி வகி செய்தி வந்துச்சோ அதே மாதிரி அலிக்கும் இறைவனுடைய புறத்திலிருந்து வகி செய்தி வந்துச்சு என்று அலி அவர்கள் சொல்லல. அலிக்கு பின்னாடி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அலிக்கு வந்து நாங்க பெருமை சேர்க்கிறோம் என்ற பேரில அவரை வந்து கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வேலையை செய்தார்கள். இது இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு 100% முரணான கொள்கை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லாத ஒரு கொள்கை. இப்படி உருவானதுதான் இந்த ஷியாயிசம் என்கிற ஷியத்து அலி. முழுசா சொல்றதாக இருந்தா ஷியத்து அலி, ஷியத்துனாக்கா பார்ட்டின்னு அர்த்தம். இப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஷியத்து அலி என்று சொன்னால் அலியுடைய பார்ட்டி என்று பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு உருவானவர்கள் தான் இவங்க. பிறகு என்ன செய்யறாங்க, அதுக்கு மத சாயத்தை வந்து பூசி ஒரு புதிய மதமாக வந்து அவர்கள் வந்து உருவெடுத்தார்கள். எப்படி பவுலடிகள் வந்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தாரோ அதே போல ஷியாயிசம் என்கின்ற ஒன்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் முனை அளவுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் முகமது நபியையும் அவர்கள் போதித்த அந்த குரானையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஏற்பட்டதை ஒழிய இஸ்லாம் அதை வந்து ஆதரிக்கல. அதே மாதிரி தமிழகத்துல லெப்ப முஸ்லீம், தக்னி முஸ்லீம், ராவுத்தர் முஸ்லீம் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அந்தந்த இடத்துல செய்த தொழிலுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு. இப்ப ராவுத்தர் என்று சொன்னால் அவர் குதிரையை மேய்க்கக்கூடியவராக இருப்பார், அந்த தொழில் நிமித்தமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரே ஒழிய ஜாதி ரீதியான பாகுபாடுகள். ராவுத்தர் என்ன செய்வாரு, அவர் வந்து லப்ப வீட்டுல கல்யாணம் பண்ணுவார், அப்படின்னா பண்ணக்கூடாதுல, திருமண ஒப்பந்தங்கள்லாம் செய்யக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஜாதி வேற்றுமையை என்ன செய்யல இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லாத சொல்லவும் இல்லை. அப்படி ஒரு காலம் ஒரு முஸ்லிம்கள் யாராவது தவறாக விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே முரணானது அப்படிங்கறது இந்த சபையில கூட நாம உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். ஜாதி அப்படிங்கிற அந்த ஒன்றை வேரோடும் வேரோடி மண்ணோடும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து ஒழித்து கட்டி அதை சக்சஸ் பண்ணி காட்டி. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்